السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. சங்கைக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நாம் செய்யக்கூடிய எல்லா நல்வணக்கங்களையும் முகசுதைந்து இஹ்லாஸான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக. நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத ஹலாலான ரொம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கைக்கும் தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் அனைவர்களுக்கும் வழங்கியவானாக. கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக. நம்மை உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோயோடு இன்னொரு ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழ செய்வானாக. அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாஹ் ரசூலில் இருக்கக்கூடிய அனைத்து நல்லவர்களையும் புரியக்கூடிய நல்ல முத்தகீன்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கியவானாக. திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையானவர்கள் பாதுகாத்துக் கொள்வானாக. நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை பொழிந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கண்ணால் கண்டு மகிழ்ந்து சிரித்தவனமாக மரணிக்கக்கூடிய நல்ல தௌஃபீக்கினை அனைவருக்கும் அல்லாஹ் வழங்கியருவானாக. மரணித்தும் மரணிக்காத இறைநேசர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அருவானாக. நாளை வறுமையில கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருக்கரங்களால் ஹவுதுல் கௌசர் என்கிற தடாகத்தில் நீர் வருகை அன்னாரின் ஷஃபாத்தை பெற்று அன்னாரின் கரம் பிடித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களோடு அல்லாஹ் நம்மை சங்கமிக்க செய்வானாக. எல்லாவற்றுக்கும் மேலான இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவளிக்காவையும் ரிலாவையும் பெற்ற மக்களில் நம்மை நம் அனைவரும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. அருமையான முஃமின்களே, தொழுகைக்கு முன்னால் சொல்லப்படக்கூடிய பாங்கும் காமத்தும் எப்படி வந்தது என்பதை நேற்றைக்கு பார்த்தோம். அப்துல்லா ஸைத் ரலியல்லாஹு தஆலா கனவில் காண அதை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டதை எடுத்துச் சொல்ல அந்த சொல்லிக் கொடுத்த அந்த வார்த்தையை பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டு பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் பாங்கு சொன்னார்கள் என்கிற செய்தியை நாம் பார்த்தோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 3 மோதினார்கள் இருந்தார்கள். ஒன்று பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், இரண்டாவது அப்பா மஹதூரா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அவர்கள், மூன்றாவது அம்ர் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இந்த 3 பேரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலாலாக முஅத்தினாக மோதினாராக நியமித்திருந்தார்கள் என்பது வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்தால் அவர்கள் தான் பாங்கு சொல்லுவார்கள். அவர்கள் இல்லை என்று சொன்னால் அப்பா மஹதூரா ரலியல்லாஹு தஆலா பாங்கு சொல்லுவார்கள். அவர்களும் இல்லை என்று சொன்னால் அம்ர் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பாங்கு சொல்வார்கள் என்று வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது. பிலால் ரலியல்லாஹு தஆலா பாங்கு சொல்லுவார்கள். பாங்கிற்கென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உயரமான இடத்தை அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் இதிலே பாங்கு சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். கொஞ்சம் பாங்கு சொல்லக்கூடிய வார்த்தைகளில் நீட்டல் இல்லாததன் காரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, உங்கள் விரலை காலில் வைத்து பாங்கை கொஞ்சம் சத்தம் போட்டு நீளமாக சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகுதான் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தங்கள் காதில் விரல்களை வைத்துக் கொண்டு அல்லாஹு அக்பர் என்று சொல்லி பாங்கை நீளமாக சொன்னார்கள் என்று ஹதீஸ் ஷரீஃபிலே காணப்படுகிறது. பாங்கு சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கிறதே மொத்தம் 15 வார்த்தைகள் இருக்கிறது. இந்த வார்த்தைகளை நீளமாக சொல்வதற்கு பெயர் பாங்கு என்றும் அதை வேக வேகமாக சொல்வதற்கு பெயர் காமத் என்றும் இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள் என்று ஹதீஸிலே காணப்படுகிறது.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுக்கு ஏன் பாங்கு சொல்லக்கூடிய பொறுப்பை கொடுத்தார் என்று சொன்னால், இந்த அப்பா மஹதூரா என்று சொல்லக்கூடிய இந்த மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக பிலால் ரலியல்லாஹு தஆலா பாங்கு சொல்லுகிற பொழுது அதை கேலியும் கிண்டலும் செய்தவர்கள் தான் இந்த அப்பா மஹதூரா என்று சொல்லக்கூடிய இந்த தோழர். இந்த தோழருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்திற்கு வந்த பிறகு பாங்கு சொல்லக்கூடிய பொறுப்பை கொடுத்த பொழுது இந்த சஹாபி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவில் சப்தம் போட்டவர்கள் சொல்ல மாட்டார்கள். காரணம், வெட்கப்படுவார்கள். நாம் சத்தம் போட்டு இதை சொன்னோம் என்று சொன்னால் நாம் இதற்கு முன்னால் இருந்த மதத்தை சார்ந்தவர்களாம் நம்மை கேலியும் கிண்டலும் செய்வார்கள் என்று நினைத்து கொண்டு கொஞ்சம் சத்தம் இல்லாமல் மெதுவாகவே சொல்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அப்பா மஹதூரா, ஏன் அல்லாஹ்வையும் ரசூலையும் சாட்சி சொல்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது அமைதியாக மெதுவாக சொல்கிறீர்கள், நன்றாக உரத்த குரலிலே கொஞ்சம் நீளமாக சொல்லுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களுக்கு படித்தார்கள். அதற்கு பிறகுதான் வெட்கத்தை போக்கிவிட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்கிற வார்த்தையை சப்தம் போட்டும் நீளமிட்டும் அவர்கள் ஓதினார்கள், பாங்கு சொன்னார்கள் என்றும் ஹதீஸிலே காணப்படுகிறது. அருமையான முஃமின்களே, இந்த பாங்கு இருக்கிறதே, பாங்கை எந்த அளவுக்கு சப்தம் போட்டும் நீளமாக சொல்லுகிறோமோ அது வரைக்கும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, அது எதையெல்லாம் அந்த பாங்கை யாரெல்லாம் கேட்கிறார்களோ, எதெல்லாம் கேட்கிறதோ அனைத்தும் இந்த பாங்கு சொல்பவருடைய பாவங்கள் மன்னிப்பதற்காக துஆ செய்கிறார்கள் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அது மட்டுமல்ல, அருமையான முஃமின்களே, ஒரு பாங்கை சொன்னால் 60 நன்மையும், காமத்தை சொன்னால் 30 நன்மையும் கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அது மட்டுமல்ல, மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், யார் பாங்கை சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு நாளை மறுமையில அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு கழுத்தை நீளமாக கொடுக்குகிறார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், மற்றவர்கள் எல்லாம் இவரை அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு இவர்கள் அந்தஸ்தை உயர்வாக்குகிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் 12 வருடங்கள் தொடர்ந்து பாங்கு சொல்லுகிறார்களோ அவர்கள் சுவனம் செல்வார்கள் என்றும் ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், பாங்கு சொல்வது எந்த அளவுக்கு உன்னதமான ஒரு செயல் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு பாங்கு சொல்லக்கூடியவர்கள் முஅத்தின்கள் மற்றவருடைய பார்வையில் எப்படி காணப்படுகிறார் என்று சொன்னால், மோதினார் அப்படின்னு சொன்னாவே ஒரு துச்சமாகவும் ஒரு ஏளனமாகவும் பார்க்கக்கூடிய சிந்தனை இன்றைக்கு இந்த உம்மத்தில் அதிகமாக காணப்படுகிறது என்பதில் இந்த மாற்று கருத்தும் அல்ல. பாங்கு சொல்பவர்களுக்கு அந்த அளவுக்கு அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு உயர்ந்த அந்தஸ்துகளை வைத்திருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தருகிறார்கள். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு கேட்டதன்படி நடக்கக்கூடிய நல்ல முஃமின்களின் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. sallallahu